எழும்பிட்டு என்ன அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டியான்னு கேக்குறியா? தெரிஞ்சு வச்சா இன்னைக்கு லீவ் போடலாம் போட எடுக்குது. என்னமோ தெரியல உடமாடி போர்டு அடிக்கி. ஆமா நீ ஐசம்மா இன்னைக்கு ஒரு நாளும் லீவ் போட்டேன். நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா வீட்ல எடுக்கலாம். அடப்பாவி, பள்ளிக்கூடத்துக்கு கள்ளப்பட்டுக்கிட்டு போகாம லீவு போட போறியா? நீ அப்படிலாம் போடுற ஆள் இல்லையே. சரி, நீ போடுறது பத்தலன்னு என்னைய லீவ் போட சொல்ற? அதுவா ஐஸ்மா, என்னன்னே தெரியல. இன்னைக்கு நீ நடந்த கதை சொன்னியா, கேட்கறதுக்கு நல்லா ஜாலியா இருந்துச்சா, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா. அப்புறம் நைட்டு நீ எல்லாம் தூங்கிட்ட. நான் தூங்காம அப்படியே உருண்டுட்டே இருந்தேன் தெரியுமா. காலையில எந்திக்கும் போது ஒரு மாதிரி சுஸ்தியா இருக்கு, எரிச்சலா போரிங்கா இருக்கு. சரி இன்னைக்கு ஒரு நாளும் உன்னைய லீவ் போட சொல்லுமேன்னு கேட்க வந்தா நீ என்னன்னா மொத ஆளா கிளம்பிடுக்க. ஓ அப்படித்தானே, லீவ் போட்டுட்டா போச்சு. நிஜமா வயசுமா சொல்றேன், எனக்காக நீ லீவ் போடுறியா? ஆமா, என் செல்லத்துக்காக லீவ் போடாம என்ன செய்யறது? அவனுக்கு போர் அடிக்குதுல்ல. இன்னைக்கு அவனை கூட்டிட்டு அம்மா வெளியே போறேன். ஐயோ சத்தம் போடாத, அந்த அவந்தி அப்படி காட்டுல வந்து அம்பிடுதான். அப்புறம் அருண் அண்ணனும் லீவ் போடுறேன்னு சொல்லுவான், அனிதா அம்மா யாசுவா. அப்ப திருட்டுத்தனமா உனக்கு மட்டும் லீவ் போட சொல்ற அப்படித்தானே? ஐசம்மா, நான் வேற ஸ்கூல், அவங்க வேற ஸ்கூலு. நான் லீவ் போட்டா யாருக்கும் தெரியாது, அதான். ஓ அது சரி. என்ன வேலைக்கு கிளம்பிட்டா இன்னும் போவாம உட்காந்துருக்கா? ஒருவேளை அவருக்காக உட்காந்துருக்காளோ? இருக்கும் இருக்கும். இன்னைக்கு இந்த ஆளு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு போய் பார்ப்போம். தினம் மேட்சிங்க போடலனா உறக்கம் வராது. கேட்டா நான் எதேச்சியா போட்டேன், அவ எதேச்சியா போட்டான் பாரு. இன்னைக்கு என்ன போட்டிருக்காருன்னு போய் பார்த்துட்டு வருவோம். அம்மா வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே உங்க கூடலாம் இருக்கவே முடியல. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எல்லாரையும் லீவ் போட்டுட்டு வெளியே கூட்டிட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. இன்னைக்கு அருண் அண்ணனையும் அவந்தி அபி பாப்பாவையும் லீவ் போட சொல்லிடுவோமா? ஐயோ அம்மா, நீ லீவ் போட சொல்லுவ. அனிதா அம்மா ஏதாவது ஆசைப்படா, முதல்ல அனிதா அம்மாட்ட காட்டுக்கட, அப்புறமா லீவ் போட சொல்லுவோம். இல்லைன்னா எல்லாருக்கும் ஆசைப்பட்டு அப்புறம் அண்ணே மனசு கஷ்டமா ஸ்கூலுக்கு போவான். அபி அவந்தியோட நீ லீவ் போட சொல்லிடலாம். ஆனா அருண் அண்ணனை லீவ் போட சொல்லும்போது அனிதா அம்மாட்ட கேட்கணும்ல. அனிதா அம்மா படிக்கணும், லீவ் போட்டா படிக்க முடியாது அப்படின்பா. ஆனா நம்ம அப்படி கிடையாது, லீவ் போட்டாலும் படிச்சிருவோம், அருண் அண்ணனும் படிச்சிருவான். ஆனா அனிதா அம்மா விட மாட்டாளே. சரிடா, அப்ப நீ முதல்ல அனிதா அம்மாட்ட கேட்டுக்க, சரியா? சரி ஐசுமா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? என்ன இன்னைக்கு ஒரே அம்மா ஞாபகமா இருக்கு. போற வழியில அம்மாவை பார்த்துட்டு போகணும். ரொம்ப நாள் ஆயிட்டுல, அதான் அம்மாவை தேட ஆரம்பிச்சிட்டு. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? அட பாவி மனுஷன், சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி கலர்ல சட்டை போட்டிருக்காரு. ஏ அப்பா, என்ன ஒத்துமை! இவருக்கு அம்மாவை தேடிரும், ஆட்டுக்குட்டியை தேடிரும், எல்லாரையும் தேடிரும். என்ன தவிர இந்த உலகத்துல எல்லாரையும் இவருக்கு தேடும். என்ன அனிதா அப்படி பாக்குற? அதானே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கோ. என்ன ஒரு மாதிரி பேந்த பேந்த முழிக்கிறியே, என்ன? ஆமா, இப்ப என்னத்துக்கு இந்த செடியை தூக்கி போட்டிருக்கியே? அதுக்கு வெள்ளை பேண்ட் வேற கேக்குதாக்கும். வேலைக்கு தானே போறியே, எங்கேயோ ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி போட்டுட்டு போறியே. உனக்கு என்ன பைத்தியமா? என்னாச்சு? நான் வழக்கம் போலதுன்னு கிளம்பி இருக்கேன். என்ன நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு நீ சொல்லணுமா? பின்ன நான் சொல்லாம யாரு சொல்வா? இங்க பாரு, எனக்கு சென்ஸ் இருக்கு. எப்படி ட்ரெஸ் போடணும்னு எனக்கு தெரியும். சும்மா தேவையில்லாம எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லூசு மாதிரி அப்பப்ப எதையாவது உளறிக்கிட்டு இருப்பேன். ஐசு கிளம்பிட்டாளன்னு போய் பாரு. நான் லூசு மாதிரி உளறணும்? நான் உங்களுக்கு லூசு மாதிரி உளறேனே? என்ன பார்த்தா உங்களுக்கு லூசு மாதிரி இருக்குதாக்கும்? அவ கிளம்பிட்டாளன்னு நான் போய் பார்க்கணுமாக்கும்? மகாராணி கிளம்புனா போக தெரியாதோ? என்னமோ உங்க ஆபீஸ்ல ஒன்னா வேலை பார்க்குற மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. தினமும் நீங்க தான் கூட்டிட்டு போய் விடணும், கூட்டிட்டு வரணுமோ? என்ன பச்சை பிள்ளையாவா? இங்க பாரு அனிதா, எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு தேவையில்லாம பைத்தியம் மாதிரி திரும்பவும் ஆடாத. அவ ஏன் பொண்டாட்டி, அவளை நான் கூட்டிட்டு போவேன், கூட்டிட்டு கொண்டு விடுவேன், கூட்டிட்டு வருவேன். உனக்கு என்ன வந்துச்சு? தேவையில்லாம எதையாவது பேசிட்டு காலையிலேயே ஆங்காரத்தை கிளப்பாத. போய் சாப்பாடு எடுத்து வை. ஆமா, அடுப்பக்கரையில சாகிறதுக்கு மட்டும் நானு, மத்த எல்லாத்துக்கும் அவ. பைத்தியக்காரி, ஏன் இந்த வரத்து வரா? நல்லா தானே இருந்தா, எப்ப எப்படி இருக்கானே தெரியல. அப்பப்ப கிறுக்கு பிடிச்சிருது. காலையிலே இவ்வளவு நினைச்சா எரிச்சல் தான் வரும். கொஞ்ச நேரம் போய் பசங்கிட்டையாவது பேசிட்டு இருக்கலாம். இந்த ஐசு கிளம்பனாலா இல்லையானே தெரியல. சரி போய் பாப்போம். இந்த சேலையில எம்பூட்டு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியே தேவத மாதிரி இருக்க. சூப்பரா இருக்க ஐஸ்மா. ஓ
மாதிரி இருக்குனா எல்லாம் என் செல்லம் சொன்னதுனாலதான் இன்னும் அழகா இருக்கேன். போயிடுச்சுமா, நீ எப்பவுமே இப்படிதான், நீ சூப்பர் ஆயிடுச்சுமா. டேய் அருண், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு, நேரம் ஆகலையா? வந்துட்டியா? கொஞ்ச நேரம் சிரிக்க விட மாட்டியே, ஏன்டா எப்போ பார்த்தாலும் மூஞ்சி அப்படியே பணங்கா மாதிரி தூக்கி வச்சிருக்கே தெரியல. இங்க பாருல, நானே ஆத்திரத்துல இருக்கேன், அப்படியே சப்பு நான் அரைஞ்சிருப்பேன். பேசாம போய் குளி. இப்ப என்னத்துக்கு உனக்கு ஆத்திரம்? எப்பா பாரு, இஞ்சியை தூக்கி தின்ன மாதிரி தான் உருன்னு இருப்பேன். சும்மா எது கட்டாலும் ஆத்திரம். அண்ணா இப்ப என்ன சொல்லிட்டானு இப்படி எரிஞ்சு விழுற? ஆமா, நேத்து டிஃபன் பாக்ஸ்ல ஃப்ரீசர்ல 2 துண்டு மீன் வச்சிருந்தேனே, அதை எடுத்தது யாரு? ஏன் அனிதா, நேத்து நைட்டு அஸ்வினுக்கு தான் பொரிச்சு கொடுத்தேன். இப்ப என்ன? நான் காலையில இவனுக்கு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுக்கணும்னு கொடுத்தா நீ அதை அவனுக்கு பொரிச்சு கொடுத்துட்டியாக்கும்? ஏன் அப்படி இருக்க? ஏன் அப்படி இருக்க? தம்பிக்கு இப்போ பொரிச்சு கொடுத்தல, என்ன தப்பு? அப்போ தம்பி சாப்பிட்டதுல என்ன தப்பு? சாப்பிட்டுட்டு போடான். எனக்கு ஒண்ணு வேண்டாம், வெறும் சாம்பாரை ஊத்தி வை போதுமா? சும்மா தேவலாம எது கொடுத்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா. ஏதாவது ஒரு காரியம் கிடைக்கணுமா உனக்கு? காரணம் தேடிட்டே உட்கார்ந்துருப்பியோ? இல்ல, வாய மூடு. நான் அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ வாய மூடு. அரைஞ்சு போடுவேன், அரைஞ்சி. என்ன அனிதா, சின்ன பிள்ளைகிட்ட போய் இப்படி எரிஞ்சு விழுற? நான் தான் பொரிச்சு கொடுத்தேன். நான் பொரிச்சு கொடுக்கலன்னா அவ கேட்கறாள், பொரிச்சு கொடுக்க வேண்டியதானே, நீ தான் சொல்லுவேன். அதனாலதான் பொரிச்சு கொடுத்தேன். இப்ப என்ன? நான் வேணா போய் இன்னைக்கு மீனை வாங்கிட்டு வந்து மசாலா தடவி அருண் சிலத்துக்கு எடுத்து வைக்கிறேன் போதுமா? ஏன் எங்களுக்கு எடுத்து வைக்க தெரியாதா? நான் அவனுக்குன்னு எடுத்து வச்சத நீ பொரிச்சு அவனுக்கு கொடுத்துட்டு இப்ப அது ஒரு காரணம்னு என் பிள்ளைங்க முன்னாடியே என்ன குற்றவாளி ஆக்குறியாக்கும்? இப்ப உன்னை ஒரு குறையும் சொல்லல தாயா, ஆள விடு. இப்ப என்ன, இந்த வீட்ல நான் மீன் திங்கிறது தான் பிரச்சனை, அப்படிதானே? நம்ம நான் இந்த வீட்ல மீனே திங்கல போதுமா? ஆள விடுமா தாயா? ஆரஞ்சு பல்லுகள் எல்லாம் கழிச்சு போடுவேன். முளைச்சு 3 இலை விடல, ஏத்து பேசுவீல? இல்ல, நான் உங்க அம்மா கறிட்டே தான் பேசிட்டு இருக்கேன். உன்னை யார் பேச சொல்றா? நீ சும்மா இருடா, நான் பேசிக்கிறேன். என்னத்த பேச போற? அதான் பொரிச்சு கொடுத்துட்டல, பின்ன என்ன? இப்ப என்ன அனிதா, அருண் ஸ்கூல் போறதுக்குள்ளேயும் மீன் வேணும் அப்படித்தானே? நான் போயிட்டு வந்து வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து மசாலா தடவி அருணுக்கு ஸ்கூல்லே கொண்டு லஞ்சுக்கு கொடுத்துறேன் போதுமா? ஒண்ணு வேண்டாம், இப்ப வாங்கிட்டு வந்து மசாலா சேர்த்து எப்ப மசாலா செய்யறது? நான் அவனுக்கு காலையில செஞ்சு கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். நீ எடுத்து பண்ணது இல்லாம அப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணுமா இல்லையா? ஏன் உன்கிட்ட கேட்டுதா எல்லா வேலையும் செய்யணுமாக்கும்? ஐசம்மாக்கு என்ன செய்யணும்னு தெரியும், நீ சும்மா ஆர்டர் போட்டுட்டு இருக்காத. இங்க பாருல, மரியாதையா உள்ள போயிரு, இல்ல அரைஞ்சு போடுவேன், அரைஞ்சு. அண்ணே இங்க பாருங்க. அனிதாமா வேணும்னே கோட்டை மூட்டில வச்சுக்கிட்டு இப்படி கோவமா பேசிட்டு இருக்கா. நீ ஒண்ணும் பேசாத, நீ உள்ள போன, நீ போய் குளி, சரியா? சரில தம்பி, நீ சொன்னதுக்காக நான் போறேன். சரிண்ணே. இல்ல, நீ சொல்றத அவன் கேட்கணுமோ? இங்க பாரு, அவன் ஏன் அண்ணே, அவனை என்கிட்ட இருந்து நீ பிடிக்கணும்னு நினைச்சா பிடிக்க முடியாது. அதுவும் இல்லாம அவன் நான் சொல்றதுதான் கேட்பான், நானும் அவன் சொல்றதுதான் கேட்பேன். சும்மா தேவையில்லாம வேணும்னே கோவத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாருக்கிட்டையும் சண்டை எடுத்துட்டு இருந்த நீ மட்டும் தான் தனியா அடக்கணும், புரிஞ்சுக்கோ. அளவுக்கு அதிகமா பேசுறது அதிக பிரசங்கத்தனம். நான் தனியா இருக்க போறேனா? என்னடா பேச்சு பேசுற? உனக்கு இப்படி எல்லாம் பேச யாரு கத்து கொடுக்குறா? அடி ஏனி அடி, ஏன் நிப்பாட்டிட்ட? ஏன் நிப்பாட்டிட்ட? அடி அனிதா, அடி. என் பிள்ளைங்களை அடிக்கிற உரிமையை உனக்கு யாரு கொடுத்தா? இங்க பாரு, இன்னொரு தடவை என் பிள்ளைங்க மேல கைய வச்ச அப்புறம் நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன். ஐஸுக்கு பசங்களுக்கு மீன் பொரிச்சு கொடுக்கற கூட உரிமை இல்லைனா நீ எப்படி அவ பிள்ளைய அடிப்ப? வெக்கமா இல்ல உனக்கு? பாருடி, அந்த சின்ன பயலுக்கு இருக்கிற புத்தி கூட ஓங்கிட்ட இல்ல. ஏன் இப்படி நடந்துக்கிற? காட்டு மிராண்டித்தனமா எப்ப எப்படி இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ச்சே, உன்னை கட்டுனதை நினைச்சா எனக்கு முறையா அவமானமா இருக்கு. ஐசு வா போவும். இல்லத்தா, நீங்க போங்க, நான் இன்னைக்கு வரல. டேய் அஸ்வின், எலும்பி உள்ள போ. சரிம்மா. நில்ல அனிதா, எங்க போற? நான் உன்கிட்ட பேசணும். என்ன அனிதா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, உன் தப்ப மறைக்கிறதுக்காக இப்படி நடந்துக்கிற. இது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். என்ன தப்பு, என்ன தப்புன்னே? நான் என்ன தப்பு பண்ணேன்? முதல்ல நிதானமா பேசு. உன்கிட்ட தப்பு இல்லனா ஏன் இப்படி நிதானத்தை இழக்கிற? இப்ப என்ன பேசணும் உனக்கு? இப்ப என்ன பேசணும்னு கேட்டேன்.
உன் பிள்ளை அடிச்சது தப்புதாமா, மன்னிச்சிரு. நீ அவனை அடிச்சது எனக்கு பெருசா தெரியல, ஆனா இப்ப சொன்ன பாரு உன் பிள்ளைய அடிச்சதுன்னு. உனக்கு புத்தி ரொம்ப மட்டமா போச்சு. நான் எப்பவுமே பசங்களை இப்படி பிரிச்சு பார்த்ததே கிடையாது. நீ ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஒன்னு நினைச்சா எல்லாரையும் எடுத்து கொஞ்சுற, அப்படியே தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற, அப்படியே பிடிக்கலனா எல்லாத்தையும் அப்படியே பிச்சு பிச்சு போட்டுற. அதுதான் உன் குணம். நீ எப்படினாலும் இருந்துக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பசங்க எப்பவுமே ஒத்துமையா இருக்காங்க, அதை நினைச்சு நான் பெருமைப்பட்டுக்கிறேன். ஆனா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். என்ன கேட்க போற? இப்ப என்ன கேட்க போறேன்னு கேட்டேன். முந்தா நாள் எங்கேயோ போயிட்டு வந்தியே, எங்க போயிட்டு வந்த? அதான் அன்னைக்கே சொன்னல, லட்சுமி அக்கா வீட்டுக்கு போனேன்னு. இப்ப உனக்கு நான் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்கணுமோ? எங்க போறேன் வாரேன்னு எனக்கு ஒன்றும் விளக்கம் கொடுக்க வேண்டாம். ஆனா நீ சொன்னது புறம் போய். நான் ஆத்தாங்கிட்ட ஏன் சொல்லல தெரியுமா? நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைச்சிருக்கன்னு சொல்லல. ஆனா நீ லட்சுமி அக்கா வீட்டுக்கும் போல. ஏன்னா லட்சுமி அக்கா, நீ சொன்னியே எந்த லட்சுமி அக்கா வீட்டுக்கு போனேன் புருஷன் பொண்டாட்டி சண்டையை தீர்த்து வைக்கணும். அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் லட்சுமி அக்கா அந்த பக்கம் கடைக்கு வந்தாங்க. நீ என்கிட்ட பேசிட்டு உள்ள வந்தியே, அப்பதான் லட்சுமி அக்கா கடையில இருந்து வந்தாங்க. பின்ன இந்த இடப்பட்ட நேரத்துல நீ எங்க போய் புருஷன் பொண்டாட்டி சண்டைய தீர்த்திருப்ப? வேற எங்கேயோ போயிட்டு லட்சுமி அக்கா வீட்டுக்கு போனேன்னு போய் சொல்ற. அது என்னோட பர்சனல், நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனா என்கிட்ட மறைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்படி படம் எடுத்துக்கிட்டு வரியே, அதுக்கப்புறம் தான் அது என்னன்னு கேட்டேன். இங்க பாரு, அது என்னவாவும் இருக்கும். என்ன நோண்டி நோண்டி காரணம் கேப்பியோ? உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. சும்மா தேவையில்லாம எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, உண்மை என்னைக்கானாலும் வெளியே வந்துதான் ஆகணும். அன்னைக்கு நீ ஏதை மறைச்சியோ அதுக்காக ரொம்ப அவஸ்தைப்படுவ. இப்பவுமே சொன்னா உனக்கு நல்லது. உனக்கு எந்த நேரத்திலையும் நான் துணை அனுப்பேன். ஆனா நீ மறைக்க மறைக்க உன் வாயாலே சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். அன்னைக்கு நீ ரொம்ப அவஸ்தைப்படுவ. அத நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. பெருசா நாட்டாம பண்ண வந்துட்டா. இப்பவும் சொல்றேன், நீ எதை மறைக்கணும்னு நினைக்கிறியோ அதை நினைச்சு பின்னாடி ரொம்ப அவஸ்தைப்பட போற. ஏன் அப்படி மறைக்கிற விஷயம் என்னதுன்னு எங்களுக்கு தெரியாமல போயிரும் நினைக்கிற? இங்க பாரு, எதையுமே மறைச்சு வைக்கணும்னு நினைக்கத்தான் நாம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதை ஓப்பனா சொல்லிட்டா மனசுலயும் எதுவும் இருக்காது, பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். அதை ஞாபகத்துல வச்சுக்க. உன் விளக்கம் ஒன்றும் எனக்கு தேவையில்ல. போய் வேற யாருக்காவது விளக்கணும்னா போய் விளக்கு. இங்க பாரு, என்கிட்ட வச்சுக்காத. உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. பெருசா வந்துட்டா. இவ மாறவே மாட்டா, இவ குணமும் மாறாது. எப்படியும் போ, எனக்கு என்ன வந்துச்சு? ஓம் பாடு அத்தாம் பாடு. என்னடி பாப்பா அப்படி முழிக்கிற? நீ ஸ்கூலுக்கு கிளம்பல? ஏன் அனிதம்மா உன்னை அடிச்சா? நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்கற. உன்னை அடிச்சல? அது மாட்டி பாப்பா, நானே அந்த மட்டும் யூத்து பேசனல, அதான் சப்புன்னு அடிச்சிட்டா. வலிக்கவே இல்லை தெரியுமா, சும்மா அடிச்சா. போய் சொல்லாதனே, நல்ல மொழுப்பி பேசுவேன். அவ உன்னை அடிச்சா, அப்ப அவளை யோசிச்சு நான் எல்லாத்தையும் மேல இருந்து படியில இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. எதுக்கு அடிக்கிறா? சும்மா எப்போ பார்த்தாலும் கோவம் வரும் அவளுக்கு. கோவம் வந்தா போய் கோழி பிள்ளை கை வைக்க சொல்லு. அப்படியே சொல்லக்கூடாது பாப்பா. அவன் நம்ம அனிதம்மா தானே அடிச்சு போட்டா, அடிச்சுட்டு போடா. அதெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் பரிசு பட்ட விட தெரியுமா. பேசாதானே நீ இப்படியே ஐசம்மா மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கனாலதான் அவனை அடிக்கிறான். ஜாமெல்லாம் காய்ச்சி வைக்கணும். அப்புறம் இருக்கு அவளுக்கு இந்த அவண்டி யாருன்னு காட்டி விடுவான் தெரியுமா. அவண்டி பாப்பா அப்பெல்லாம் கோவப்படக்கூடாது. நம்ம அனிதம்மா தானே ஐசம்மா அச்சா வாங்கிக்கிட்டல, அப்ப அனிதம்மா அச்சாலும் வாங்கிக்கணும். ரெண்டும் நம்ம அம்மா தான் தெரியுமா. போனே, உனக்கு எப்பவுமே அப்படிதான். உனக்கு கோவம் வரும், ஆனா வராது. இங்க படி, அவ வேணும்னு உன்னை அடிக்கிறா. அதானே மீனை நீ தின்னு போட்டாதான் என்ன? அதுக்கு ஐசம்மாட்ட யாசனா. ஐசம்மாவும் ஒன்னும் சொல்லாம இருந்துச்சு, நீயும் ஒன்னும் சொல்லாம இருந்த. எதிர்த்து பேசினா அதுக்குன்னு அடிப்பாளோ? இங்க படனே இப்படியே அடிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அனிதம்மாக்கு ஏன் மேல கோவம் இல்லை தெரியுமா? அப்பா மேலதான் கோவம். அப்பா அம்மாவும் ஐசம்மாவும் என்னமும் சொல்லியிருப்பா, அதான் கோவம். அந்த கோவத்தை யாருக்கிட்ட கட்டுவா? நான் எதிர்த்து பேசணும்னு என்னை அடிச்சிட்டா. அனிதம்மாக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அதெல்லாம் எனக்கு மீன் குத்துன்னு சண்டெல்லாம் படமாட்டா. அவ வேணும்னே தான் அப்படி பேசுறா தெரியுமா. அது ஐசம்மா மேல உள்ள கோவம். பெரியவங்க சண்டையெல்லாம் நம்மளாம் கொடுக்க போக கூடாது, அது தன்னால சரியாயிரும். இப்போ அனிதம்மா அடிச்சானே அடிச்சிட்டு போறா. என்ன தம்பி என்ன சொல்ற? அனிதம்மா உன்னை அடிச்சாளா? சொல்லுங்க தம்பி, அனிதம்மா உன்னை அடிச்சாளான்னு சொல்லு. இப்பவே போய் அவளை உண்டுலன்னு ஆக்குடணும் பாடு. சொல்லுல. ஐயோ அண்ணே, அவண்டி பாப்பா சொல்ற மாதிரிலாம் இல்லை தெரியுமா. இந்த பூனை நாயெல்லாம் என்ன செய்யும்? பழகினவங்க கிட்ட அப்படியே பாசமா இருக்கும்போது அப்படியே கையை பிடிச்சி போய் கடிக்கும்போது அப்படியே டும் டும் டும்னு விளையாடுமா, அந்த மாதிரி
அண்ணே நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? இங்க பாரு என்னைய பாடுனே. சொல்லுனே நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? சொல்லு. கேப்பம்ல தம்பி. அப்போ இந்த பேட்ச் அப்படியே விட்டுருங்க சரியா? இதெல்லாம் போய் கேட்க கூடாது. அனிதா மேம் வந்து என்கிட்ட சாடி சொல்லுவா தெரியுமா? அவளே வந்து என்கிட்ட சமாதானமா பேசுவா. நீ இதெல்லாம் பெருசு படுத்தாதனே. சொன்னா கேட்கணும் சரியா? சரியில்ல தம்பி. அண்ணே அண்ணே உன்னைய அனிதாம்மா அடிச்சாலாமே? சொல்லுனே என்ன முழிக்கிற? அனிதாம்மா அடிச்சாலா உன்னைய? சீட்டி பாப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா உடனே வடிஞ்சு கட்டிட்டு ஆளுக்கு வந்துருவாள். வச்சை ஏடி அனிதாம்மா ஏன் என்ன அடிக்கிறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா போல உள்ள அப்படியே கண்ணத்துல தட்டினா தெரியுமா? சரி எங்ககிட்டயே போய் சொல்றியோ? சரியா நாளுதான் நான் வெளியில இருந்து வரும்போது அப்பதான் சொல்லிட்டு போச்சு தெரியுமா? அண்ணனை போய் சமாதானப்பட்டு அனிதாம்மா அண்ணன் அடிச்சிட்டானு. உனக்கு எவ்வளவு குசம் கொடுக்கு. அப்பா கார்ல ஏற நேரம் பார்த்து அப்பா நீ மட்டும் போடா எங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போலியான்னு சொன்னேன். அப்பா சொல்லிச்சு இன்னைக்கு உடனாலும் வீட்டுல இருங்க. அஸ்வின் அண்ணனை அனிதாம்மா அடிச்சிட்டா என்னன்னு போய் பார்த்து சமாதானம் பண்ணுன்னு சொல்லிச்சு. நீ என்னன்னா அடிக்கிற வைக்கலங்கட. எப்ப பார்த்தாலும் இவன் அவளுக்கு கொடிய தூக்கிட்டு தான் வருவான். ஏடி அது சும்மாடி. அவ பெரிய ஆளுகள் மேல உள்ள பாத்திர என்கிட்ட கட்டணா தருமா? ஏன் மண்ணா அவளுக்கு வாங்க முடியாது. சிட்டி பாப்பா இதெல்லாம் புடிச்சு கொடுத்தாட்ட சரியா? இன்னைக்கு ஐசம்மா சொல்லிச்சு ஏற்கனவே என்னைய வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிச்சு. அப்புறம் அருண் அண்ணா கேட்டுட்டு லீவ் போட சொல்லுவோன்னு. இப்போ ஏற்கனவே சண்டை ஆகி போச்சா? எல்லாரும் லீவ் போட்டுக்கோமா? எல்லாரும் சேர்த்து வெளியே போவோம் சரியா? என்ன சொல்ற? ஐசம்மா வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிச்சா? அண்ணே இதுதானே ஜாக்கு. அனிதாம்மா என்னை அடிச்சா பாத்தியா? அப்போ உன்னையும் சத்த கட்டாம விட்டுருவா. நம்ம எல்லாரும் வெளியே ஜாலியா போய் ஐசம்மா கூட நல்லா சுத்திட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் சரியா? என்ன தம்பி சொல்ற? அப்ப என்னை விட்டுருவாளா? ஆமாண்ணே அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் சரியா? என்னை அடிச்சலா அதனால அருண் அண்ணா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான். வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிடுறேன் சரியா? சரியில்ல தம்பி. அப்ப நான் போய் ஐசம்மா சமாதானம் பட்டு கூட்டிட்டு வரேன் சரியா? அப்போ நீங்களும் கிளம்புங்க. சரி உனக்கு வெக்கமே இல்லையா? ஏடி நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். இதுல வெக்கப்படுறதுக்கு என்னடி இருக்கு? அடுத்தவன் யாசனா மட்டும் எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். வீட்டுக்குள்ள மட்டும் ஏன் படி வெக்கப்படணும்? வெக்கமும் கோவமும் பட்டோன்னு வச்சுக்கோ. அப்புறம் எல்லாரும் ஒத்துமையா எடுக்க முடியாது. சும்மா தேவலாம வீங்கிட்டு இருக்காத. போய் கிளம்பு சரியா? சரிண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஹவ் ஆர் யூ? சோ கியூட் செல்லம்ஸ். ஐ லவ் யூ செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ so much ஆண்டி. ஹாய் அபிதாண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? I love you so much ஆண்டி. ஹாய் செல்வமண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், அவந்திகா செல்லம், ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, ஐஸ்வர்யா ராய் அக்கா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அனிதாக்கா கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் காதல் ஒன்று சேராது. சில பேர் தான் சேருவாங்க. அதெல்லாம் நினச்சி அண்ணா கிட்டையும் ஐஸ்வர்யாக்கா கிட்டையும் சண்டை படாதீங்க. எல்லாரும் ஒத்துமையாக இருங்க. அக்கா எனக்கும் லவ் மேரேஜ் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. ஐ லவ் யூ. ஹாய் செல்வமண்ணா அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் சும்மா இருந்தாலும் இவங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. என்கிட்ட சண்டை இழுக்கிறாங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் செல்வமண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் செல்வம் அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இவ்வளோ சண்டை இருக்காவலாம். இவ்வளோ யாரு சண்டை இருக்காவோ? இவ்வளோ எல்லா ஆடுகிட்டையும் சண்டை இருக்கிறாவோ. பார்த்தீங்களா எப்படி சண்டை இருக்கிறாங்கன்னு? இப்படி தான் எதையாவது சொல்லுவாங்க. ஹாய் செல்வம் அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அங்கிள். ஹாய் சாந்தி அம்மா எப்படி இருக்கீங்க? தஞ்சாவூர்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? Love you அம்மா. ஹாய் சாந்தி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தஞ்சாவூர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சாந்தி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? சூப்பர்டா அஸ்வின் செல்லம். நீ தான் இந்த அனிதாவுக்கு சரியான ஆள். மறுபடியும் ஆரம்பித்ததுல இருந்து இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சது. என் குடும்பத்தை பார்க்கலாம்னு வந்தேன். வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிட்டா. முடியலடா சாமி. ஐசு ஸ்டோரி சூப்பர். ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், அவந்தி செல்லம், அத்தான் அனி, ஐசு, எனது அன்பான உறவுகளே, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐஸ்வர்யா ராய் செல்லம், ஐ லவ் யூ சோ மச், ஐ லவ் யூ ஃபேமிலின்னு கமெண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சோ மச்மா. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? என்ன விஜயாக்கா வந்த உடனே அறுத்து கிளிப்பு வைக்கீங்க? என்ன செய்யறது, எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். ஏன்னமோ இவங்கெல்லாம் என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரிலாம் நீங்க சொல்றத பார்த்தா இருக்கு. வேதாளம் முருங்கை மரம் ஏறிட்டான்னு சொல்றீங்க. வேதாளம் முருங்கை மரத்திலே தான் ஏறும், பிறகு வேற எங்க ஏறும்? ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? ஹாய் அனிதா, அக்கா, ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அவந்தி செல்லம், அபி செல்லம், 4 பேரும் அவ்வளவு அழகா பேசுறீங்க. என்ன அரவிந்த் மாமா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா போகுது கதை. அனிதா அக்கா கோபப்படுறாங்கன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? நீங்க எப்பவும் ஐசு கிட்ட பேசும்போது யாருக்கு தான் கோபம் வராது? விஷயத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணு போலதான் இருக்கிறாங்க. ஐசக்கா வேலைக்கு போறாங்க, அனிதா அக்கா வீட்டுல தானே இருக்காங்க. அவகிட்டையும் கொஞ்சம் பேசி சிரிச்சு விடுங்களேன். அரவிந்த் மாமா, ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொன்னேன். ஆனா என்ன கேட்டேன் என்று ஞாபகம் இல்லை. கஷ்டப்பட்டு டைப் பண்ணி பேசுறேன். என்ன கமெண்ட் மட்டும் பண்ண மாட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் கமெண்ட் பண்றீங்க. அனிதாக்கா ஒரு விஷயத்துல என்ன மாதிரி தான் இருக்காங்க. நான் யாருன்னு பார்க்க மாட்டேன், முகத்துக்கு நேரா பேசுவேன். ஒரு பிரச்சனை வந்தா முன்ன நிப்பேன். என்னோட சோகம் தான். அதனால தான் நான் அனிதாக்காக்கு என்ன மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைச்சேன். இப்படி யோசிக்கும் போது அனிதாக்கா ஏதாவது ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அனிதாக்கா நல்லா தான் இருக்காங்க. கதை சூப்பரா போகுது. இப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இன்னொரு கதை எப்போ போடுவீங்க அனிதாக்கான்னு கமெண்ட் பண்ணிருக்க. என்ன எப்ப பார்த்தாலும் அனிதாக்கு தான் உன் சப்போர்ட்டு. இது தெரிஞ்சது தானே. நான் என்ன அனிதா கிட்ட பேச மாட்டேன். நான் சொல்றேன், பகல் பூரா வீட்டுல இருந்தா அவ கூட தான் இருக்கேன். வேலையில இருக்கும்போது ஐசு கிட்ட கொஞ்சம் பேசுறேன். இது ஒரு தப்பா? 2 பேரையும் ஒண்ணு போலதான் நினைக்கிறேன். உனக்கு தான் வித்தியாசமா தெரியுது. என்ன செய்யறது? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னாலும் இவர் மரமண்டையில ஏறவே செய்யாது. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னொரு கதையா போடுவோம். 2 கதையும் போடுறதுக்கு நினைக்கிறேன். ஆனால் டைம் இருக்க மாட்டேக்கு. ஸ்கூலுக்கு போய் பசங்களை விட்டுட்டு வர்றதுனால ரொம்ப டைம் ஆயிடுது. அப்புறம் இன்னும் 2 சேனல் இருக்குல்ல, அதுக்கும் கதையை போடும்போது ஒரு சேனல்லாம் ஸ்கிப்பே ஆயிடுது. கதை போடவே முடிய மாட்டேங்குது. சாரி அக்கா, என்ன செய்யறது, கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறோம். உடையில போட பார்க்குறேன். லவ் யூ அக்கா. நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. இவர் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாரு. இவர் பேச்செல்லாம் கேட்காதீங்க. நமக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதான் அனிதா பாலிசி. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாமா? ஐ டோன்ட் லைக் அனிதாஸ் பிஹேவியர். ஐஸ்வர்யா வே காம் உமன், மாமா வெரி இன்னசென்ட், நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். உனக்கு தான் என்ன நல்லா புரிஞ்சிருக்கு. என்ன செய்யட்டும்? இவகிட்ட மாட்டிக்கிட்டு படாதான் பட வேண்டியதா இருக்கு. ஐ லவ் யூமா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பிஹேவியர் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன செய்யட்டும்? என் குணமே அப்படித்தான். முகத்துக்கு நேரம் பட்டுன்னு பேசிடுறேன். அது எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. என்ன செய்யட்டும்? அவளை மாதிரி ஊம குசும்பு வேலை பார்க்க முடியல. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பெல்லாம் சரியாயிட்டா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? டுடே எபிசோட் சூப்பரக்கா. அரவிந்த் மாமா ஐஸ்வர்யாக்கா சூப்பரா பேசுறாங்க. அனிதாக்கா கோவப்படாதீங்க, பேசாத. அரவிந்த் மாமா அனிதாக்கா சூப்பரா பேசுறாங்க. அரவிந்த் மாமா அனிதாக்கா அபிதாக்கா செல்லம் எல்லாரும் சூப்பரா பேசுறாங்க. அரவிந்த் மாமா ஐஸ்வர்யாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபிதா செல்லம், அவந்தி செல்லம் எல்லாரும் சூப்பரா பேசுறாங்க. அனிதாக்கா ஓவரா போறீங்க. ஹேட் யூன்னு கமெண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அவளை நானும் ஹேட் யூ தான். என்ன சங்கீதாக்கா, எப்போ பார்த்தாலும் என்ன ஹேட்டிவ்னு சொல்றீங்க? நேரில் வந்து பார்த்துக்கிறேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரகாசண்ணா, எப்படி இருக்கீங்க? எப்படி தான் சங்கீதாக்காவை சமாளிக்கிறீங்கன்னு தெரியலையே. சங்கீதாக்கா ரொம்ப சைலண்ட் பேர்வழின்னு நினைக்கிறேன். இப்படிலாம் இருந்தால் சரிப்படாது. சூர்யாச்சலம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யாச்சலம், எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷண்ணா, எப்படின்னா இருக்கீங்க?
ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? லவ் யூ அப்பா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். அஸ்வின் செல்லக்குட்டி, அனிதாவின் மனதை புரிந்து அவளுக்கு ஏற்றபடி பேசுவது நீதாண்டா செல்லக்குட்டி. இன்றைய கதை சூப்பரா சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much ஆண்டி. ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஆண்டி. ஹாய் விபிலா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சூப்பர் சூப்பர் வீடியோன்னு கமெண்ட் பண்ணிருக்க. தேங்க்யூமா. ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சாக்கோ ஹார்ட், ஐ லவ் யூ அஸ்வின் குட்டி அப்படின்னு போட்டுருக்கீங்க. Thank you so much. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சாக்கோ ஹார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாக்கோ ஹார்ட் அண்ணா அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாக்கோ ஹார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாக்கோ ஹார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, தான் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து பத்திரமா இருங்க. சாப்பிட்டீங்களா? வீடியோ செம்மையா இருந்துச்சு. அனிதா என்னாச்சு உனக்கு? அனிதா நீ ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொன்னாலும் அதுவும் மறையாது. பொய்யா வரும். உண்மையை சொல்லிட்டு சந்தோஷமாயிரு. நீ எந்த தப்பும் பண்ணல. இது லைஃப்ல எல்லாருக்கும் நடக்கிற பிரச்சனை தானே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் கடந்து வந்தாதானே லைஃப், வாழ்க்கை. வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல் வீடியோவும் நேற்று பார்த்துருப்போம் போல. ரொம்ப டைம் இருந்துச்சோ. அஸ்வின் தங்கம், பேபி செல்லம், மயிலூர் ரயிலுக்குட்டி என்னை மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ தங்க குட்டிகளா, செல்ல குட்டிகளா, புஜு குட்டிகளா, அஸ்வின் தங்கம், அருண் தங்கம், அவந்திகா, அபிதா, ஐஸ்வர்யா ராய், ஐ லவ் யூ உம்மா 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 உம்மா. வீடியோக்கு நன்றின்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. எப்படிமா இருக்க? நார்மல் நிலைமைக்கு வந்துட்டியா? சாப்பிட்டியா? உடம்ப பார்த்துக்கோ. நானும் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சேன், டைமே இல்லை. ஐ லவ் யூ மை டியர். ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவர்கிட்ட சொல்லிட்டு எவன் அவஸ்தைப்படுறது? இவர் குணம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லாம ஐசிஆர்டியே பேசினதுக்கே என்ன ஆட்டம் ஆடினாரு தெரியும்ல. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. நார்மல் ஆயிட்டீங்களா? ஹாய் மாசிலாமா, தங்க குட்டி, பூச்சி குட்டி, ரயில குட்டி, மயில குட்டி, எப்படி இருக்குது? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தங்க குட்டி, மயில குட்டி, ரயில குட்டி, பூச்சி குட்டி என்ன பண்ணுது? ஐ லவ் யூ so much அம்மா. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நார்மல் ஆயிட்டீங்களா? கவலைப்படாம இருங்க சரியா? நான் அஸ்வின் இருக்கேன், ஆடுன்னு இருக்கான். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபிதா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிள்ளைகளை பிரித்து பார்க்காதீங்க. இந்த சிலுப்பட்ட பிள்ளான்னு நினைக்கிற மாதிரி தான் அனிதாக்கா நடந்துக்கிறாங்க. 4 பிள்ளைகளும் ரொம்பவே அழகாக பேசுறீங்க. குட்டி பையன் நல்லா இருக்கான். நான் ஊருக்கு போயிருக்கான். ஐ லவ் யூ ஸோ மச் உமா உமான்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி